இன்னைக்கு நம்ம ஒரு மூவி பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன காந்தாரா சாப்டர் 1 தான். நான் வந்து ஒரு 2 நாளா சாரி நேத்து வந்து அந்த படம் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு போன மாரியே தெரியாது. அவ்வளோ எங்கேஜிங்கா இருக்கும். ஸ்க்ரீன் பிளே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி நம்ம காந்தாரா படம் பார்த்துருக்கோம். அது வந்து அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த ஒரு குலதெய்வம் அத வந்து பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே மாரி அதுல வர அந்த ஒரு ப்ரீக்வல் மாரி, முன்னாடி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் சீன்ல இருந்து உங்களுக்கு எண்டிங் சீன் வரைக்கும், உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. இது கமர்ஷியல் ஃபிலிம் மாரி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த டிவோஷனல பேஸ் பண்ணி வந்த ஒரு ஃபிலிமு. ஒரு கட்டத்து மேல நமக்கே தோணும். நம்ம என்ன கோயில்ல இருக்கோமா? அப்படின்ற மாரி ஒரு விஷயம்லாம் தோணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. நம்ம கடவுள் நம்பிக்கை வந்து நெறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த படத்துல வந்து அந்த ஒரு சில சீன்லாம் வரும்போது எல்லாருக்குமே வந்து கூஸ் பம்ப்ஸா இருக்கும். என்ன இப்படி எடுத்திருக்காங்க? அதான் ரீசென்ட்டா பார்க்கும்போது அதோட பட்ஜெட் வந்து ஒரு 125 crores அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்குள்ள இவங்க வந்து விஎஃப்எக்ஸ்லாம் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்லணும்னா, ஒரு சில சீன்லாம் வரும். நீங்க படம் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஆனாலுமே நான் ஒரு சில இது சொல்லிர்றேன். அதுல ஒரு புலி வர ஒரு சீனா இருக்கட்டும், இல்ல இவங்க விஎஃப்எக்ஸ்ல காட்டுற அந்த ஒரு காடோட ஒரு இதுவா இருக்கட்டும், சீனா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து காமிச்சிருப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது வந்து புல்லரிக்கும். இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. ஸோ இது எப்படி போகும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு ஸ்டோரி வந்து ஒரு அ காட்டுல மலைவாழ் மக்கள் மாரி காமிச்சிருப்பாங்க. அதிலேயே வந்து ஒரு மு அ வே வேறுபாடு இருக்கும். அ நம்ம ஒரு அரச குடும்பத்த சேர்ந்த ஒருத்தங்க, அவங்களுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு கோட்டையெல்லாம் அமைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாரி எப்பயும் வழக்கமா இருக்கிற மாரி இந்த மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு கீழ இருக்கவங்கன்னு ஒருத்தங்க, ஒடுக்கப்பட்டவங்க இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? மலைவாழ் மக்கள் இருக்காங்க. இது இல்லாம ஒரு சீக்ரெட் கேங் ஒண்ணு அங்க இருக்கு. அதுவும் வந்து எல்லாத்தையுமே வழிநடத்துற மாரி அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த கிளைமாக்ஸ்ல வந்த ட்விஸ்ட் இதெல்லாம் நம்ம நெனச்சே பார்த்துருக்க மாட்டோம். இப்படிலாம் ஒரு ட்விஸ்ட் வருமா? அப்படின்ட்டு. ஹீரோ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து ஒரு சீன் ஒண்ணு காட்டுவாங்க. அதுல வந்து அவரு ஒரு தெய்வ பிறவி அப்படின்ற மாரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது கிளைமாக்ஸ்ல தான் நமக்கு தெரியும். அது எப்படி கனெக்ட் ஆகுது அந்த விஷயம். இந்த ஸ்டார்ட்டிங்ல காட்டுற அந்த சீனும் சரி, கிளைமாக்ஸ்ல அந்த ஒரு விஷயம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும். கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த எனக்கு பார்த்த வரைக்கும் தியேட்டர்ல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்களும் வந்து மறக்காம இந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 10க்கு வந்து நான் 10 அவுட் ஆஃப் 10 குடுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கண்டிப்பா நீங்களும் எல்லாம் போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.